உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா கடவுள் எல்லாருக்கும் ஒரு வம்சத்தை கொடுக்குறாரு. அந்த வகையில் எங்கள் அப்பா ஒரு மறக்க முடியாத ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்கிறாரு சினிமாவில். அவருக்கு ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குறேன். அவருடைய மகன் நான். எனக்கு ஒரு மகனை கொடுத்து அந்த மகனை அவருடைய பேரை இந்த சினிமா லைனில் இன்ட்ரடியூஸ் பண்ண கடவுள் கிருபையை கொடுத்துருக்காரு. எல்லாம் உங்களுடைய அந்த நல்வாழ்த்துக்கள்னால. நிச்சயமாக கோல்டன் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக அது இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆனால் எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். அன்னைக்கு நான் அந்த படத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். என்ன காமெடின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அப்போ ஹீரோயினாக பண்ணிட்டு இருந்ததுனால முடியாது, இந்த படம் நான் நடிக்க மாட்டேன், காமெடி வேஷன் போயிட்டேன். கோப்பு எப்படி நாகேஷ் சார் என்னப்பா வச்சு ஹீரோயினாக பண்ணுறேன்னு கதையில் சொல்லிகிட்ருக்காரோ அதே மாதிரி கோப்பு பார்த்தாரு. ஸ்ரீதர் கேட்டிருக்காரு, என்ன இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க பாட்டி வேற கூட, இப்படி முடியாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது கோப்புன்னு. நீ பேசாமல் ஒரு 2 நாள் விட்டு திருப்பி ஃபோன் பண்ணி எங்கள் பாட்டிக்கிட்ட மட்டும் தனியாக, அதாவது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, இதில் காஞ்சனா ஹீரோயின், ராஜஸ்ரீ ஹீரோயின், சச்சுவும் ஹீரோயின் தான், 3 ஹீரோயின். ஹீரோவில் நாகேஷும் சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டே என்கிட்ட ரீசெண்டாக சொன்னார். அந்த ஏமாத்தினது நிஜமாகவே ஒரு நல்ல விஷயம். அன்றைக்கி நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இருந்திருக்க முடியாது. காதலிக்க நேரமில்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் இல்லை, இந்த காலத்தில் கூட எல்லாரும் பார்த்துருக்காங்க அந்த படம். இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா காதலிக்க நேரமில்லை நான் நடித்ததுக்காக காரணம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடுற வைஜி மகேந்திர அவர்கள். இன்றைக்கி உங்கள் முன்னால் நின்றுட்டு உங்ககிட்ட நின்று இப்படி பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் டைரக்டர் ஸ்ரீதர் அவர் தான். காதலிக்கு நேரமில்லையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக எடுத்த படம். ஸ்ரீதருடன் 5வது வகுப்பிலிருந்து படித்த ஒரு பாக்கியத்தை பெற்றவன் நான். எட்டாவது படிக்கும்போதே ஸ்ரீதர் நாடகம் எழுதுவார். அவர் ஹீரோவாக நடிப்பார். தேவதனா அவர்களுக்கு தெரியாது, அவர் பெரிய நடிகர். அந்த நாடகத்தில் அவர் ஹீரோவாக நடிப்பார். என் தவிர அப்போது நான் காமெடியனாக தான் நடிப்பேன். காதலிக்கு நேரமில்லை இப்போது என்னமோ கோடிக்கணக்கில் பேசுகிறாங்க, ரூம் போடுறாங்க, என்னமோ சொல்கிறாங்க. நானும் ஸ்ரீதரும் அவர் காரில் உட்காந்து வாயாட பேசி எஃபர்ட்லெஸ்ஸாக எழுதின படம் இந்த காதலிக்கு நேரமில்லை. எம்ஜிஆரோட ஒரு படம், டாக்டர் ஸ்ரீதர் தான் டைரக்ஷன். அது எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த லோ ஆங்கிளில் வச்சா பிடிக்காது. ஒரு ஷாட்டு டைரக்டர் ஸ்ரீதர் லோ ஆங்கிளில் வச்சுருக்காரு. இதை நான் கேள்விப்பட்டது. சில பேர் யாரோ சொல்லியிருக்காங்க அவருக்கு லோ ஆங்கிள் வச்சா பிடிக்காது, ஏன்னா அந்த சின்னெல்லாம் தெரியும், டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அதை பற்றி கவலைப்படலை. அவர் பாட்டு அந்த ஷாட்டை வச்சுட்டு போயிட்டார். எம்ஜிஆரும் கோச்சுக்கு போகிறாரு அப்படி இப்படிலாம் நினச்சிருந்தாங்களா, ஆனால் ஒன்றும் சொல்லலை. அவரும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவரும் பேசாமல் போயிட்டாராம். ஸோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தா டைரக்டர் ஸ்ரீதர் வச்சிருந்த ஷாட்டு கூட குறை சொல்லாமல் கோச்சுக்காமல் போயிருக்காருங்கிறதுக்கு அது ஒரு பெரிய உதாரணம். காதலிக்க நேரமில்லை படத்தை பற்றி என்கிட்ட சொன்ன போது அந்த டைட்டில் கேட்ட உடனே என்னை அறியாமல் ஒரு சந்தோஷம், முகத்தில் ஒரு சிரிப்பு என்ன நானே உணர்ந்தேன். அப்போ நான் நினச்சேன், இவ்வளோ மனசை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயம். நான் என்ன மாதிரி 50 வயதை கடந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த படம் குழந்தை பருவத்தில் பார்த்துருப்போம். அப்போல்லாம் நமக்கு டிவிடி கிடையாது, வீடியோ பிளேயர் கிடையாது, டிவி கிடையாது, தியேட்டரில் போய் பார்த்தது மட்டும்தான். ஆனால் அந்த ஒரு தரம் படம் பார்த்தது வீட்டில் எத்தனையோ முறை நாகேஷ் மாதிரி பேசியிருக்கோம், பலையா மாதிரி பேசியிருக்கோம், நடித்து காமிச்சிருக்கோம், எங்கள் அப்பா நடித்து காட்டுவார், நாங்கள் பேசி காட்டுவோம், அதெல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போது அது அத்தனையும் சேர்ந்து காதலிக்க நேரமில்லைன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. 50 வருஷம் கழித்து ஒரு படத்தை யாரும் மறக்க முடியல அப்படின்னும்போது அது ரியலி ஒரு கிளாசிக் படம் தான். அதை எடுத்து நடத்தணும்னு நினைக்கிற வைஜி மகேந்திரன், நிச்சயமாக சொல்கிறேன், ப்ரெசன்டேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. யாருமே அது நடத்துகிற முறையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஐயோ எப்படா முடியுங்கிறது இல்லை, இன்னும் எவ்வளோ நாள் நடக்கும்
அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. டைரக்டர் பற்றினா இந்த படத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஒரு அசோசியேட் டைரக்டராக ப்ரமோட் ஆன படம் இந்த படம் எனக்கு. முதல்ல தமிழ் சாங் பாடினது நீயும் பொம்மை நானும் பொம்மை. அந்த பாடல் முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் தமிழ்ல பாடவே இல்லை. ஆனால் எனக்கு உயிர் கொடுத்தது காதலிக்க நேரமில்லை. பார்ன் எகெயின்னு சொல்லுவோம். பார்ன் எகெயின்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த இது ரிலீஜியஸ் வே நான் சொல்லலை. எனக்கு ஒரு பர்த் கொடுத்தது ஸ்ரீதர் சார் தான். இன்னைக்கு உங்கள் முன்னால் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா அதுக்கு டைரக்டர் ஸ்ரீதர் அவர் தான். என்னோட ஹஸ்பண்டை முதல்ல இந்த கலை உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரை ஒரு பெரிய நடிகராக்கி வெற்றிப்படிகள் கொண்டு போய் சென்றது டைரக்டர் ஸ்ரீதர். அவரோட படத்தை முதல்ல நடித்த ஒரு வெற்றிகரமான கலர் படத்தை முதல்ல 25 வாரம், ஒரு வாரமும் 2 வாரமே இப்பெல்லாம் படம் ஓடுறது இல்லை, 25 வாரங்கள் ஓடி வெற்றி விழா படத்தை அந்த புகழெல்லாம் சாருக்கு தான். ஸோ அவருடைய நினைவாக நான் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். சீனியர் மோஸ்ட் டிஎஸ் பாலையா சார், பிஎஸ் ராகவன் சார், நாகேஷ், இவ்வளோ பேர், சச்சூஸ், ராஜ்ஸ்ரீ, அப்போவே சீனியர்ஸு. அவங்க இடையில எங்கள் புதுமுகங்களை போட்டு நீ எனக்கு கேட்பார் ரவிச்சந்திரன், நம்ம நம்ம இருப்போம் நம்ம படத்தில் ஆனால் போய் போகிறவி இல்லைன்னா இருக்கவே இருக்குது வேறு வழி, ஏதாவது கோ இன்டு சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்கிறீங்க, பார்ப்போம் இப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கை நடத்தி காதலிக்கிறார் வெளியே வயசாகிடுச்சு. எனக்கு அவையார் அளவுக்கு சச்சு சின்ன குழந்தையில அவையாரை நடிச்சிருக்காங்க. இப்போ ப்ராக்டிக்கலி பிகம் அன் அவையார். ஒன்லி திங்கு சுந்தராபாள் மாதிரி என்னால் பாட முடியல, ஓரளவு பாடுவேன். வணக்கம், நன்றி பாஜி. ஒரு நாளைக்கு நாடக காவலர் மனோகர் எனக்கு ஃபோன் பண்ணார். 60களில் ஏர்லி 60s. நான் லங்கேஸ்வரன் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு அழகான சீதை வேணும், அது ரொம்ப தெரிஞ்ச முகமாக இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஐல் பி வெரி ஹாப்பி, உனக்கு யாராவது தெரியுமான்னு கேட்டார். அப்போ என் தங்க கிளாஸ்மேட் ஒரு பேர் அழகி, வசுந்தரான்னு பேர், நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. நடிப்பில் ஒரு ஆர்வம் கொஞ்சம் உண்டு, அவ்வளோதானே தவிர. நான் உடனே வசுந்தராட்ட நீ போய் மனோகரை பாருமா, எங்கள் வீட்டு பின்னாடி தான் மனோகர் இருந்தார், போய் பாருமா, இது மாதிரி சீத்தை வேஷம் போடணும்னு சொல்கிறாரு. அப்போ சுத்தமாக தமிழ் தெரியாது, தெலுங்கு தான். மனோகரை போய் பார்த்தா இஸ் வெரி இம்ப்ரெஸ்ட், வெரி இம்ப்ரெஸ்ட். உடனே ஃபஸ்ட்டு சீதை இன் லங்கேஸ்வரன் வாஸ் வசுந்தரா அலியாஸ் காஞ்சனா. நான் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒய்ஜிஎம் சார் வந்து பேசணும், இதை பற்றி பேசணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்னன்னா ஸ்ரீதர் சார் அப்படின்றது வந்து காலத்தால் அழிக்க முடியாத, யுகங்களால் மறக்க முடியாத ஒரு இயக்குனர். இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் எல்லாரும் மாடர்ன் சினிமான்றோம், புதுமையா எடுத்துட்டோன்றோம், அந்த கேமராவில் எடுத்துட்டு இந்த கேமரா எடுத்து இந்த ஷாட் அப்படி வந்துருச்சு, அந்த ஷாட் அப்படி வந்துருச்சு. அன்னைக்கு வந்து வெறும் அன்னைக்கு உள்ள வசதிகளை வச்சுக்கிட்டு சினிமாவை மிக அழகாக, சினிமாவை ஒரு புது முயற்சியோடு புதிய கோணங்களோடு காமிச்ச ஒரே இயக்குனர் என்னை பொறுத்தளவுல ஸ்ரீதர் சார் மட்டும்தான். ஸ்ரீதர் சார் இருந்து தான் சினிமா அடுத்த கட்டத்துக்கு வளர ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் அது ஒரு டிராமாவாகவே இருந்தது, டிராமாவுக்குள்ள இருக்கிற சினிமா மாதிரியே இருந்தது, டிராமாவுக்குள்ள ஒளிச்சு வச்சு எடுக்கிற மாதிரியே. முதன்முறையா சினிமா வெளியில வந்து சினிமாவை இளைஞர்களுக்கான சினிமாவா, சினிமாவை சிரிப்பதற்கான, சந்தோஷப்படுவதற்கான சினிமாவா மாத்தினது இயக்குனர் ஸ்ரீதர் சார் மட்டும்தான். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆசை, சத்யராஜ் சாருக்கு ரொம்ப ஆசை, இந்த படத்தை எப்படியான ரைட்ஸ் வாங்கி ரீமேக் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி, அவர் என்னை தூண்டி விட்டாரு. தூண்டி விட்டோன்னா நான் நேராக போய் மேடம் இருக்காங்க அவங்களை சந்திச்சு இந்த படத்தை எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன். என்னது அப்படின்னாங்க. அவங்க ரியாஷல்லே என் ஃபியூச்சர் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் பின்னாடி சஞ்சய் உட்காந்துருக்கிறாரு, முடிவே பண்ணிட்டீங்களா அப்படின்னாங்க. அப்போ சார் இருந்தார், டைரக்டர் சார் இருந்தார். அவரை பார்த்து ஒரு தடவை ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன், அவரை அனுமதிச்சா இதை எடுக்கலான்னு முடிவு பண்றேன், சொந்த ஓன் ப்ரொடக்ஷன், ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருங்க, என்னன்னா நான் டைரக்ஷன் பண்ண மாட்டேன், அந்த உத்தரவாதம் கொடுத்தா வயிற்று கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். ஓகேன்ட்டு உள்ள அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், உள் ரூமுக்கு கூப்பிட்டு போனாங்க மேடம்.
அங்கே பார்த்து அவர் என்ன கேட்குறாரு, யாரை போடுறதா முடிவு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் 2 ஹீரோ தானே, எந்த 2 ஹீரோ இல்லை, யாரை வேணா போடலாம், அது யாரோ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாரை வேணா போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸில் 2 பேரை நான் செலக்ட் பண்ணியிருக்கப்பா, அதில் யாரையானு போட்டுக்கலாம் அப்படின்னு. அறிவு இருக்கா உனக்கு, படத்தை டைட்டில் பார்த்தியா அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றும் புரியல, டக்குன்னு நினைவு வரல. அப்பா சொல்லுங்க என்ன டைட்டில்? அது பாலையா தான் ஹீரோ, அவர் பேர் தான் முதல்ல போட்டிருப்பேன், அவர் யாரு சொல்லு, அப்புறம் தான் ரைட்ஸை கொடுப்பாரு. ஆகா, நம்ம ஊர்ல பாலையா எங்க இருக்காங்க, ஒரு பாவே இல்லை, லையா எங்க போய் பாருங்க. ஐயோ, இது திங்க் பண்ண மறந்துட்டோமே, நம்ம பாலையாவை யார போடுறது அப்படின்னு யோசனை பண்ணி யாரானு சத்யராஜ் சார், பிரகாஷ் ராஜ், இந்த மாதிரி யாரானு அப்படின்னு வரமாட்டேன். அடுத்த நிமிஷம் சொல்லிட்டார், அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லு. கிட்டத்தட்ட 1 வாரமா நான் அலைஞ்சு அந்த ரைட்ஸை வாங்கினேன். அவ்வளவு கஷ்டப்பட்டு சஞ்சய் சாரோட ஹெல்ப்புக்கும் மேடமோட என்ன நம்பி அவங்கள அந்த ரைட்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. இவன் எடுத்துருவான், நல்ல படம் எடுப்பான், மீண்டும் ஒரு காதலிக்க நேரம் இல்லை படம் வரும்ட்டு.